ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாங் டிரைவ் போகலாமா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கீங்களா? நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பக்கம் பக்கம் போய்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப தூரமாக போகிறோம். ஒரு வேலையாக, முக்கியமான வேலை, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான வேலை. ஸோ அவங்களுக்காக கம்பெனி கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக கும்பகோணம் தான் போகிறோம். ஸோ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிவிட்டு போங்க. அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் லைக் வந்து எனக்கு பூஸ்ட் மாதிரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட பசங்க, அவங்க பசங்க எல்லாத்தையும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக, சரியான வெயில பாருங்கள், செம்ம வெயில். இந்த வெயிலையும் நாங்கள் ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். அப்படியே பேசணும். கும்பகோணமே வந்துடுச்சு. பேசிக்கிட்டே தான் இருந்தோம் கண்டினியூவஸாக. வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் அப்பப்போ ஆஃப் ஆகிடுவோம். ஸோ நாளாச்சுங்க. நானே பைக்கு ஓட்டி பின்னாடி உட்காந்து போய் ரொம்ப நாளாச்சுங்கிறத விட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த பின்னாடி உட்காந்து போகிறது. அது மற்றபடி நானே ஓட்டிட்டு இருந்தேனா. இப்போ பின்னாடி உட்காந்து போகிறப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரீயாக அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. நம்ம 4 பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த இயற்கையில் ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சா. ஒரு இடத்துல ஜூஸ் கடை இருந்துச்சு, அப்படியே நிறுத்தாச்சு. கும்பகோணம் போய் குடிச்சிக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே முடியலை, அந்த வெயிலுக்கு செம்ம டயர்டாயிட்டோம். ஸோ அப்படியே ஒரு ஜூஸ் கடையில் நிறுத்தி ஜூஸ் வாங்கிட்டு குடிக்கலான்னு ரெடியாக நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு வேற ரொம்ப ஷையாக இருந்துச்சு. என்ன பேசுறது, என்ன போஸ் கொடுக்குறேன்னே தெரியல. ஏதாவது பாருங்க, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு காட்டுவோம். பழக்கடையில் நிற்கிறேன், பழக்கடை கிட்ட என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அப்புறமா அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்துச்சு. நான் வந்து கிருணி பழ ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணலை, அது என் ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ணதா. சரி இருங்க, வீடியோக்காக இதை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறமா சாத்துக்குடி ஜூஸ் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பு அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்தோம். கும்பகோணம்லாம் வரலை அதுக்கு முன்னாடியே. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், சிரிச்சுட்டே இருந்தேன். இந்த ரோடு வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோன்னே என் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே நல்லா ஸ்லோ பண்ணிட்டா. ஸோ எனக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டு. நான் வீடியோ எடுக்கிறப்ப எல்லாம் ரொம்ப அழகான இடத்துல எல்லாம் கண்டிப்பாக கரெக்டாக ஸ்லோ பண்ணிடும். நானே அதை எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ அவங்களாவே தான் ஸ்லோ பண்ணுவாங்க. அழகாக எடுத்துகிட்டு இருங்க, நான் பேக் சைடு எடுக்கிறேன் பாருங்கன்னு நான் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் பார்க்குறாரையே பேக் சைடு வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைடாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதை எடுக்கிறப்ப கூட அந்த அழகு தெரியல, வெயிலில் ஒன்று சரியாக தெரியல. ஸோ இப்போ பார்க்குறப்போ ரொம்பவுமே அழகாக இருக்குது அந்த வீடியோஸ்லாம். நம்ம ரீச் ஆயாச்சு. அப்படியே வர்றப்போ இந்த சென்னை சில்க்ஸ் தான் பார்த்தேன். இது சென்னை சில்க்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி அப்போதான் என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்லோவாக அப்படியே ஓட்டுறாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறேங்கிறதுக்காக ஸ்லோவாக ஓட்டுறாங்க. அப்படியே பேனை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேங்க. பைக்கில் போனதுனால இதெல்லாம் கவனிச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ரவுண்டானால டர்ன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூரம் தான், நான் எங்கே போகிறேன்ட்டு உங்களுக்கு வீடியோஸ் வர முடிஞ்சா கண்டுபிடிங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லாங் டிரைவ் நம்ம ஓட்டாமல் பின்னாடி உட்காந்து போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்ஸு கூட எல்லாம் போனாக்கா என் ஹஸ்ஸு பறக்கும், பயமாக இருக்கும். ஆனால் இப்போ பயமே இல்லை, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக கலக்கலன்னு போகணும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்த இடம் ரீச் ஆயாச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா லலிதா ஜுவல்லரி தான் வந்திருக்கோம், கும்பகோணத்தில் இருக்கிறது. என் ஃப்ரெண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க என்னை மட்டும் எடுத்து போடவே கூடாதுன்னு. அதனால் அங்கே அவங்கள வந்து அதிகமாக காட்ட மாட்டேன், அப்பப்போ கட் பண்ணிடுறேன். இங்கேருந்து 2nd ஃப்ளோர் தான் போகணும். நம்மளால வாங்க முடியலைனாலும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்தாலாவது மனசு ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம் வேற. ஸோ வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அங்கே உள்ள டிசைன்ஸ்லாம் காட்டுறேன். இது வந்து ஆன்டிக் நகைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த விளம்பரத்துல எல்லாம் நடிகையெல்லாம் போட்டுட்ருப்பாங்களா, அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு எனக்கு கோல்டு மாதிரியே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சுற்றி பாருங்க, அப்படியே என்னையும் பாருங்க. என்னத்தான் நீங்கள் விலையேற்றினாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு அந்த மாதிரி யோசனை வரும். ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பி அப்படியே இந்த வெள்ளி செக்ஷன் வந்தாச்சு. நான் வந்து ஒரு கொலுசு வாங்கினேன். ஸோ பழைய கொலுசை கொடுத்துட்டு ஒரு புது கொலுசு வாங்கினேன். என்னோட வேலை அதுதான். ஸோ இதெல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் வெயிட் அதிகம்.
எனக்கு வந்து இந்த மாதிரி சக்கன்னு பிடிக்காது. ஸோ சிம்பிளாக ஒரு கொலுசு வாங்கினேன். ஸோ அவ்வளோதான், வாங்கியாச்சு. அவங்களோட வேலையும் முடிஞ்சு, என்னோட வேலையும் முடிஞ்சு, அப்படியே லிஃப்டில் ஏறி மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். நெக்லஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு. லலிதாவில் வந்து நிறையா டிசைன் இருந்துச்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் அங்கே இருக்கிறதுலே பிடிச்சிருந்துச்சு. அங்கே இந்த ஒரு ஹாரம் இருக்குல்ல, அந்த ஹாரமும் அப்புறம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. யாருக்கு பிடிச்சிருக்குமோ தெரியல. ஸோ இந்த பீஸ் மட்டும்தான், இந்த சென்டரா இருக்குல்ல, இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறப்போ பார்க்கறது தானே, நம்ம என்ன வாங்குவா போறோம். இதெல்லாம் டைமண்ட் கலெக்ஷனா. பாருங்கப்பா, யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க, ஆர்டர் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்தாச்சு. வேடிக்கை நல்லா பார்த்தோன்னா நல்லா ஏசியில் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே ரொம்ப பசி வந்துடுச்சு. அப்பாடான சாப்பிட வந்துட்டோம். நாம் வந்தது இதுக்கு தானே. சூப்பராக சாப்பிட்டோம். சாம்பார் ரைஸ் தான் சாப்பிட்டோம், மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வயிறு ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ கிளம்பணும். நிஜமாவே ஹோட்டல்லாம் போனால் பிரியாணி அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிட்டா ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அப்புறம் ஒரு செருப்பு கடைக்கு வந்தாச்சு, ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. ஸோ செப்பல் கடைக்கு வந்து நான் வந்து ஒரு 3 வருஷமாக ஒரு செருப்பை போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த செருப்புக்கு பதில் இன்னொரு செருப்பு வாங்கலான்னு ஒரு செருப்பை பர்ச்சேஸ் பண்ணேன். 3 வருஷமாக வச்சுங்க, 3 வருஷமாக நான் ஒரு செருப்பே போட்டு அது இன்னும் வீணாக போகல, அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப டேமேஜாக இருக்குது. யாராவது பார்க்குறவங்களாம் என்னம்மா இப்படிலாம் செருப்பு போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்காக சரின்னு வாங்குவோமே அப்படின்னு வாங்கியிருக்கேன். இப்போலாம் செருப்பு வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அவ்வளோதான், ஹாப்பியாக சூப்பராக வெயில் இருந்துச்சு. இருந்தாலும் தெரியல, பேசிக்கிட்டே போயிட்டோம். கிளம்பியாச்சு ஊருக்கு, நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்படியே இந்த வயல்வெளி புல்வெளி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கிளைமேட்க்கும் அந்த வானம் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது வந்து அம்புட்டு அழகாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறப்ப கூட தெரியலங்க. இதோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கரெக்டாக ஸ்லோ பண்ணிடும். அழகாக இருக்கிற இடத்துல எல்லாம் வீடியோ எடுக்கிறப்போ அழகாக ஸ்லோ பண்ணிவிடுவோம். அதையே நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த வானம் பார்க்குறதுக்கு. அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு அன்றைய நாள். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்க பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். அந்த வெயிலையும் இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே மனசு அப்படியே ஃபில் ஆச்சு. சூப்பராக சந்தோஷமா இருந்துச்சு அன்றைய நாள். போய்கிட்டே இருந்தோமா, அப்படியே டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் ஜூஸ் தான். இந்த கிண்ணிப்பழ ஜூஸை விடுற மாதிரி இல்லை. ஸோ வர்றப்போ வந்து என் ஃப்ரெண்டு குடிச்சாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தா பிடிச்சிருந்துச்சி. போகிறப்போ நம்மளும் குடிப்போம் அப்படின்னு கிண்ணிப்பழ ஜூஸ் ஆர்டர் போட்டு நானும் அவளும் கிர்னி ஜூஸை குடித்து விட்டு அப்புறம் திருவாரூர் வந்தாச்சு. திருவாரூர் வந்துட்டு பழாப்பழம் வந்து அவங்க வாங்கினாங்க. ஸோ ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெட்டி கொடுத்தாங்களா, சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமா நான் வந்து என்ன வாங்கினேன்னா, இது என்னது முடக்கத்தான் கீரை, இது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வடையை வாங்கிட்டு வந்தேன், குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு அன்றைய நாள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.